மின் விபத்துகளை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்றுமாறு மின்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. மின்சார ஒயரிங் வேலைகளை அரசு உரிமம் பெற்றுள்ளவர்கள் மூலமாக மட்டுமே செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மின் கம்பிகள் மீது துணிகளை காயப்போட வேண்டாம் என்றும், மின் கம்பத்திலோ அவற்றை தாங்கும் கம்பிகளிலோ கால்நடைகளை கட்டக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. மின்கம்பங்கள், மின் மாற்றிகள், மின்பட்டி போன்றவற்றின் அருகே செல்ல வேண்டாம் என்றும், அருந்து விழுந்த மின்கம்பிகள் குறித்து வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மின்கம்பிகளுக்கு அருகில் உள்ள மரக்கிளைகளை வெட்ட மின்வாரிய அலுவலர்களை அணுகுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் மின் வழித்தட ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மேற்பார்வை பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இயற்கை இடர்பாடுகளின் போது எந்நேரமும் முழுவீச்சில் செயல்படும் வகையில் களப்பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 661வது நாளை எட்டியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே 20 கிராமங்களை உள்ளடக்கி 5746 ஏக்கரில் விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை மத்திய மாநில அரசுகள் தொடங்கியுள்ளன. ஆனால் இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக பல கிராமங்களில் விவசாய நிலங்கள் மட்டுமின்றி குடியிருப்புகளும் அகற்றப்பட உள்ளதால் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம், கிராம சபை கூட்டம் புறக்கணிப்பு, தேர்தல் புறக்கணிப்பு என பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் பொதுமக்கள் நடத்தும் தொடர் போராட்டம் 661வது நாளை எட்டியுள்ளது. அங்குள்ள மைதானத்தில் கூடிய கிராம மக்கள் ஒரு பிடி மண்ணை கூட விமான நிலையம் அமைக்க கொடுக்க மாட்டோம் என்று கூறி முழக்கமிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.